Hi friends, welcome to Ayfas simple cooking. இன்னைக்கு பார்க்க போகிறது பூண்டு சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு வானல்ல 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கங்க. நல்லெண்ணெய் காஞ்சதும் ஒரு கைப்பிடி அளவு பூண்டு, மொத்தம் ஒரு 3 ஃபுல் பூண்டுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஒரு கைப்பிடி அளவு அதை எண்ணெயில் நல்லா வணக்கிடணும். கலர் சேஞ்ச் ஆகணும், இது போல் ப்ரௌன் கலராக சேஞ்ச் ஆகணும். அந்த அளவுக்கு வணக்கிடுங்க. வணக்கிட்டு ஒரே ஒரு பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் அதை ஆட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி அதுவும் எண்ணெயில் நல்லா வணங்கிடணும். அதுக்கப்புறமா காஞ்ச மிளகாய் ஒரு 10, உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் 10 மிளகாய் சேர்த்துருக்கேன். அதையும் ஆயிலில் இது கூட சேர்த்து நல்லா வணக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா தக்காளி நல்லா பழமாக 4 பழம் அதை நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டு இது எல்லாமே நல்லா வணக்கிடணும். தக்காளி நல்லா உடையிற அளவுக்கு வணக்கிடணும். அதுக்கப்புறமா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி அதில் ஆட் பண்ணி அதையும் இதோட சேர்த்து நல்லா வணக்கிடுங்க. எல்லாமே நல்லாவே வணங்கிடணும். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா ஆற வச்சுருங்க. ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிருங்க. அரைக்கிறப்போ உப்பு பார்த்துக்கோங்க, பத்தலைன்னா அரைக்கிறப்பையே உப்பு சேர்த்துக்கோங்க. இதை அரைச்சதுக்கப்புறம் ஒரு வானல் ஹீட் ஆனதுக்கப்புறம் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு 1/2 ஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த சட்னியை அதில் ஆட் பண்ணிடணும். அவ்வளோதான், பூண்டு சட்னி ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ஆயிலில் நல்லாவே வணக்கி வச்சிட்டிங்க அப்படின்னா 2 நாள் 3 நாள் ஆனாலும் கெடாது, அப்படியே இருக்கும். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.